ப்ராஜெக்ட் மூவ் வரணும். என்னடா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அப்பா மகன் பேரன் இப்படி 3 பேருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடாக இருக்கணும், காம்பாக்டாக இருக்கணும். அப்படி தான் இந்த வீடை டிசைன் பண்ணியிருக்கோம். நான் உட்காந்துருக்க ஃபோயர் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட திண்ணையோட ரெசிடென்ஸ் தான். ட்ரெடிஷனல் டச்சை மாடர்ன் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்கோம். இந்த வீடோட டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியா, மாஸ்டர் பெட்ரூம், ஸ்டைலிஷான ஓப்பன் கிச்சன் அண்ட் காம்பாக்டான பூஜை ரூமை டிசைன் பண்ணியிருக்கோம். லிவிங் ரூமை கனெக்ட் பண்ணுற மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் அந்த ஓப்பன் கிச்சன் வித் கவுண்டர் டாப்போட டிசைன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ண மெயின் டிசைன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசி லுக் இருக்கும், வென்டிலேஷன் நல்லா இருக்கணும்க்காக. இது மட்டும் இல்லாமல் எல்லா அமெனிட்டிஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்து யூட்டிலிட்டி ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் லிவிங் ஏரியாவில் நீச் ஏரியா டிசைன் பண்ணோம். பேசிக்கான ஒரு மித்து இருக்குது, லக்ஸுரியான ஸ்பேஸில் தான் நீச் ஏரியா செட் ஆகும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்காக இந்த காம்பாக்டான வீட்லையும் நாங்கள் அதை செட் பண்ணோம். நாங்கள் எடுத்த போர்ட் டிசிஷன் 100% எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த லுக்கும் எலிவேட் பண்ணிச்சு. இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கேதரிங் பிளேஸாகவும் ஆப்டாகவும் பொருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிட்ஸ்க்கான பெட்ரூம் அண்ட் ப்ளே ஏரியா டிசைன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நீச் ஏரியா எப்படி டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுமோ அதே மாதிரி கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவும் இன்னோவேட்டிவாக டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளே ஏரியா யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் கிட்ஸ் அண்ட் அடல்ட் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஹேமாக் டிசைனில் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏன் ஹேமாக் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கோம்னா இது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இது நாங்கள் 10x10 சைஸில் டிசைன் பண்ணியிருக்கோம். அட் அ டைம் 10 அடல்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்த வீட்டோட நெக்ஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்னா பால்கனி ஏரியா தான் சொல்லுவேன். ஈவினிங் டைமில் தாத்தா பாட்டிங்க பேரம்பேத்திங்களோட சில் பண்ணுறதுக்காக பால்கனி ஏரியாவை பூவோடு வச்சு ட்ரெடிஷனல் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்படி இந்த 3 ஜென்ரேஷனுக்கான வீடு அமையிறது தான் எங்களோட மெயின் மோட்டோவே. அதனால தான் இதோட ப்ராஜெக்ட் நேம் மூவ் வரணும்.